வணக்கங்க, நான் உங்கள் ஈரோடு அக்ரிவேலேருந்து டெக்னீஷியன் சீனி பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 16 HP உட்சீப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 16 HP உட்சீப்பர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல வந்து அக்ரிவேல்டு நிறுவனம் தான் லான்ச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித் செல்ஃப் ஸ்டார்ட்டோட உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட உட்சீப்பரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோட்ட கழிவுகள், வாழை மட்டை, தென்னை மட்டை, கொய்யா குச்சி, தேக்கு குச்சி, இந்த மாதிரி குச்சிக்கெல்லாம் வந்து தூள் பண்ணி நம்ம வந்து காட்டுக்கு எருவாக போடலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம வந்து சாப் கட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி வந்து ஆயில் வந்து எப்படி மாற்றணும், எந்த டைமுக்கு மாற்றணும், எங்கே ஆயில் ட்ரெயின் பண்ணணும், எங்கே வந்து ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு இன்ஜினு. இப்போ வந்து இன்ஜினில் வந்து ஆயில் எவ்வளோ ஊற்றணும், எப்படி எங்கே ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2040 கிரேடுங்க. இதோட ஆயில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கிரேடு பார்த்தீங்கன்னா 2040. இது எங்கே ஊற்றணும் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து இன்புட்டு. இந்த இன்புட் ஒரு நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இந்த கேப் இருக்குங்க. இந்த கேப்பை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 750 ml இன்ஜின் ஆயில் பிடிக்குங்க. இன்ஜின் ஆயில் கிரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2040. இந்த த்ரெட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் வந்து வலிஞ்சாப்பில் ஒரு இருக்குங்க. இன்ஜினை பார்த்தீங்கன்னா எப்போவுமே மட்டமான சமமான தரையில் வச்சு இதை வந்து ஊற்றணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 750 ml 2040 ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 750 ml 2040 ஆயில் வந்து இன்ஜினில் ஃபில் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி புனல் வச்சு 750 ml ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்துக்காரத்துக்கு ஒரு த்ரெட்டில் தெரியுது, வலிஞ்சாப்பில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் ஆகிறதுக்கு ஊற்றிட்டு அதே மாதிரியே இந்த கேப்பை வந்து போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 750 ml 2040 ஆயில் ஃபில் பண்ணிடுச்சு. அடுத்தது அப்படியே மேலே வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க். இதில் வந்து பியூர் பெட்ரோலுங்க, ஆயில் மிக்சிங் பெட்ரோல் கிடையவே கிடையாது, பியூர் பெட்ரோல். இந்த பியூர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் எவ்வளோ உங்களால் ஃபில் பண்ண முடியுமோ 5 லிட்டருக்கு எவ்வளோ ஃபில் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப்பு கழட்டுங்க. கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு புனல் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். சரி, ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புனல் வச்சு ஊற்றிட்டு அதே மாதிரி இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிடுறீங்க டேங்க் முடிய. பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எங்கே ஃபில் பண்ணுறது, பெட்ரோல் எங்கே ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில், முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் எமர்ஜென்சி ஆன் ஆஃப். இது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இது ரிலீஸில் தான் இருக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்களா இப்படி உள்ளே வந்து லாக் ஆயிரும். லாக் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணிங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகாதுங்க இன்ஜின். அதனால் இது வந்து ஒரு சேக் இப்படி பண்ணிங்களா ரிலீஸில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆன் ஆஃப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று சோக்கு, ஒன்று பெட்ரோல் ஆன் ஆஃப், இது 2 இருக்குங்க. இந்த பிளாக் கலர் இருக்கிறது எந்த பக்கம் இருக்கணும், ஒயிட் கலர் இருக்கிறது எந்த பக்கம் இருக்கணும், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் பார்த்த மாதிரி இதுதான் பெட்ரோல் வந்து உங்களுக்கு ஆன். இந்த சைடு இப்படி ஆப்போசிட் தள்ளி விட்டிங்களா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிருங்க. என்றைக்குமே பெட்ரோல் வந்து டேங்க் பார்த்த மாதிரி, டேங்கு இன்ஜினையும் பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இது வந்து எதுக்கு ஒயிட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சோக்கு. அந்த கூலிங் டைமை காலையில் எடுத்தீங்களா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆகாத பட்சத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா சோக் ஆப்போசிட் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன் பெட்ரோல் பற்றி ஆன் பற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடை மறுபடியும் ரிட்டன் இதையும் தள்ளி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஆன் ஆஃப். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸில் இருக்கணும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக்கு ஒயிட் கலர் இருக்குது. சோக்கு வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் தள்ளி விட்டு ரேஸ் பாதி வச்சுக்கோங்க. ரேஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து இதான் உங்களுக்கு ரீகே இழுத்து ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ரீகேல வந்து லென்த்தாக ஃபுல்லாக ஃபோர்ஸாக உங்கள் லென்த் வரைக்கும் ஃபுல்லாக இழுக்கணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது மேனலாக எப்படி கையில் இழுத்து ஸ்டார்ட் பண்ணோம், ரீகெயில் மூலியமாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பேட்டரி மூலியமாக செல்ஃப் மூலியமாக எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அதே மாதிரி நீங்கள் இழுத்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ரீகெயில் இழுத்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இது பார்த்தீங்கன்னா ரிலீஸில் இருக்கணும். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவும் அந்த உங்களுக்கு சோக்கு, இந்த சோக்கு வந்து தள்ளி விட்டு இதுதான் உங்களுக்கு ரேஸு. இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ரேஸ் வச்சுக்கோங்க. ரேஸ் வச்சுட்டு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆனு, இதை வச்சு அழுத்தினீங்களா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 HP உட்சீப்பர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஆயில் ஃபில் பண்ணுறது, எது வந்து சோக்கு, எது வந்து பெட்ரோல் ஆன் ஆஃப், எப்படி ரீகேல் இழுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில் எப்படி ட்ரெயின் பண்ணலாம், ஆயில் எப்படி வந்து ஃபில் பண்ணலாம், எத்தனை ஹவர்ஸுக்கு ஒரு டைம் ஃபில் பண்ணலாம், எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆயில் வந்து இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ ஆயில் புது ஆயில் எப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 கிராங்கேஸ் பாடியிலையும் கொடுத்து 2 போல்ட்டுங்க. இந்த போல்டு ஒன்று, இந்த போல்டு ஒன்று. இதுக்கு ரெண்டும் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்குங்க. இந்த போல்டு தான் உங்களுக்கு ஆயில் ட்ரெயின் போல்டு, இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்டுங்க. இந்த இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்டு இதை கழட்டிட்டு நீங்கள் இந்த மக்காடை கழட்டிட்டு இந்த 2 மக்காடு கழட்டுற போல்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 2 போல்டு இருக்குங்க. சரிங்களா, இந்த போல்டு ஒன்று, இந்த போல்டு ஒன்று. இந்த போல்டு ரெண்டையுமே கழட்டிட்டு இது அப்படியே லாக் டைப்புங்க. இது லாக் டைப் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லாக் வெளியே வந்துருங்க. வந்துட்டு இந்த இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் நட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு டைட் வச்சுட்டு மறுபடியும் இருக்கிற மாதிரியே இந்த மக்காடு எடுத்து மாட்டி விட்டு இந்த 2 போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே கழட்டினீங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் டைட் வச்சிருங்க. டைட் வச்சுட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ஆயில் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்க போல்ட்டுக்கிட்ட இந்த கேப் இருக்குங்க. இந்த எல்லோ கலர் கேப் இருக்கும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 750 ml 2040 கிரேட் ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இதை அப்படியே மறுபடியும் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. ஆயில் வந்து எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 டைமு 20 மணி நேரம் கழிச்சு இந்த இன்ஜின் ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணுங்க. இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைமு 20 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் பண்ணோம். இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் ஓடுறப்போ சரிங்களா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40, 5வது டைம் 60, 6வது டைம் பார்த்தீங்கன்னா 80, இந்த மாதிரி ஒரு 20 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு 3 டைம் மட்டும் 20 மணி நேரம் கழிச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அக்ரிவேல் நிறுவனத்தில் வந்து மிஷின் எடுத்தீங்கன்னா எந்த மிஷினாக இருந்தாலும் சரிங்க எடுத்தீங்கன்னா ஐடியல் ரன்னிங் ஓட விடுங்க. இந்த ஐடியல் ரன்னிங் எதுக்கு நாங்கள் ஓட விட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினோட லைஃப் லாங் வந்து அதிகமாக வருங்க. பிஸ்டன் வந்து சீக்கிரம் உங்களுக்கு ஓவர் சைஸ் ஆகாது, ரிங்ஸ் தையாது, இன்ஜின் நல்லா மைலேஜ் கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு ஐடியல் ரன்னிங் ஓட விட சொல்கிறதுங்க. இந்த ஐடியல் ரன்னிங் நான் எப்படி ஓட விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கல ரேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ரேஸை குறைச்சிடுங்க. ஸ்லோ ஸ்பீடில் ஓடணும். நம்ம 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே அது வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓடும் ரேஸ் கொடுக்காம. அதே மாதிரி எந்த இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்லோ ஸ்பீடில் உங்களுக்கு 3 மணி நேரம் ஐடியல் ரன்னிங் ஓட விடுங்க. 3 மணி நேரமும் 1 மணி நேரம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டினீங்களா 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறணும். மறுபடியும் 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறணும். அதே மாதிரி 3 டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியல் ரன்னிங் ஓட விட்டுட்டு அப்புறமேல் நீங்கள் கொண்டு போய் ஃபீல்டில் போட்டு நீங்கள் லோடு கொடுக்கலாங்க. நம்ம இப்போ அக்ரிவேல்ட் நிறுவனத்தோட 16 HP உட்சீப்பரோட மெயின்டெனன்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.